ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் வீரா கார்த்தி இவங்க 3 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க விஜய் தான் நின்றுட்டுருக்குறாங்க. எங்கே கார்த்தி மச்சான் போயிட்டீங்க? உங்களுக்காக சாப்பாடு எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட்டாச்சு, நீங்கள் தான் சாப்பிடலாம், வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ பார்க்கும்போது பிருந்தா வந்து காரை விட்டு இறங்குறாங்க. பிருந்தா இறங்குனதுமே விஜய் பார்க்குறாங்க. அப்போ பிருந்தா கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க சத்தம் கட்டி எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பிருந்தா வந்து கழுத்தில் தாலியோடு வந்து இறங்கவும் உடனே கண்மணி, ராகவ், ராமச்சந்திரன், வள்ளி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜய் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க, இது எல்லாத்துக்கானும் நீங்கள் தான் அப்படின்னு வீராவை பார்த்து சொல்லவும், அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, வீராவுக்கும் இந்த கல்யாணத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும், ஆமாம் நீங்கள் நல்லா தான் சொல்லுவீங்க, எல்லாத்துக்குக்கான நீங்கள் தான், உங்கள் சம்மதம் இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்திருக்கவே செய்யாது, என் வாழ்க்கையை இப்படி அநியாயமாக நாசம் பண்ணிட்டீங்களே, இது எல்லாத்துக்கானும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா மேலேயே அவங்க பழிய சமத்திட்டு இருக்கவும், அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, விஜய் நான் சொல்கிறது கேளு, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கும்போது உங்களை பற்றி நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு துரோகியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், அப்போ ராமச்சந்திரன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, என்ன வீரா நீ இப்படி பண்ணி வச்சுட்டு அப்படிங்கும்போது, இல்லை மாமா உண்மையிலேயே இந்த கல்யாணத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும், கண்மணி பார்த்தோம்னா நேராக பிருந்தா கிட்ட வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லவும், அப்போ பிருந்தா வந்து அழுதுகிட்டு இருக்கவும், என்னடி அழுதுகிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா அந்த தாலியை கழட்டி தூக்கி வீசுறியா இல்லையா அப்படின்னு கண்மணி சொல்லவும், இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்மணி சொல்றாங்க, இந்த தாலியை நீ கழட்டி தூக்கி வீசுறியா இல்லைன்னா நான் கழட்டட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தா கழுத்துல கிடக்கிற தாலியை வந்து அவங்க கழட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிருந்தா வந்து கழட்ட விடாம அவங்க வந்து அந்த தாலியை அவங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கவும், அப்போ வீரா வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ மாறன் வந்து சொல்றாங்க, அண்ணி நான் சொல்றது கேளுங்க, அவ கழுத்துல கிடக்கிற தாலியில கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, நீங்க ஃபர்ஸ்ட் கையை எடுங்க அப்படின்னு சொல்லவோ, இப்போ கண்மணி சொல்றாங்க, அங்க பாரு இது என் தங்கச்சியோட வாழ்க்கையாக்கும், நீ ஒண்ணு இதுல ஒண்ணு தலையிட வேண்டாம், என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணினது பத்தாதா, இப்போ இன்னொரு தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, உனக்கு ஏன் மனசாட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து மாறனை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தாவோட தாலியை கழட்டதுக்காக இருக்கும் போது அப்போ கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நீ ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு, நீ ஒண்ணு இதுல தலையிட்டு இருக்காத, இது என் தங்கச்சியோட வாழ்க்கையாக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்றாங்க, அவ என் பொண்டாட்டி, அவ கழுத்துக்கு தாலியை கழட்டதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கார்த்தி கேட்கவும், உடனே விஜய் வந்து சொல்றாங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என் கழுத்துல அப்ப தாலி கட்டினதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கும்போது, உன் கழுத்துல நான் கட்டின தாலிக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது, என்னை ஏமாத்தி நீ பண்ணின வேலை தான் இது, அதனால உன் கழுத்துல கிடக்கிற தாலிக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது, பிருந்தா தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லவும், உடனே ராமச்சந்திரன் சொல்றாங்க, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தாதுன்னு இப்ப இந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டி இவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் நீ முடிவெடுத்து நீங்க எப்படிலாம் பண்ணிட்டு இருப்ப, இதுக்கு உடந்தையா நீ போயிருக்கிற, ஆக மொத்தத்துல நீங்க 2 பேரும் என் மானத்தை வாங்குறதுக்காகவே இருந்திருக்கிறீங்க, நீ கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் நல்லவனா இருந்துட்டு இருந்தேன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன், ஆனா பழையபடியும் உன் வேலையை நீ ஆரம்பிச்சிட்டேல அப்படின்னு மாறனை போட்டு திட்டவும், அப்ப வள்ளிக்கு என்ன பண்றது தெரியல. அப்ப வள்ளி வந்து வீரா கிட்ட சொல்றாங்க, ஏன் வீரா, விஜய் இதுவே உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி நீ வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ வந்து விஜய் சொல்றாங்க, அது இப்படி பண்ணி வச்சிருப்பாங்க, என்ன இருந்தாலும் நான் வேற ஒருத்தி தானே, நான் ஒரு அனாதை தானே, என்னை கேட்கறதுக்கு நாதி கிடையாதுன்னு சொல்லி தானே நீங்க இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்க, ஆக மொத்தத்தில் உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு பிருந்தா, கழுத்தில் கிடக்கிற தாலியை ஒழுங்காக கழட்டி வீசிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தாலியை வந்து அவங்க கலட்டுறதுக்காகவே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க, கண்மணி அவ கழுத்தில் கிடக்கிற தாலியிலேருந்து உன் கையை ஃபர்ஸ்ட் நீ எடு அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே கண்மணிலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி தான் சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, பிருந்தா கழுத்தில் கிடக்கிற தாலி என்ன இருந்தாலும் சரி தான் கார்த்திக் கட்டியாச்சுது, இதுக்கு மேலே அந்த தாலி கலட்டுறத உரிமை கார்த்திகே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா கடைசியில் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன தனியாக விட்டுற போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு விஜய், என்ன இருந்தாலும் சரி தான் நீ இந்த வீட்டுக்கு மருமகன் அப்படிங்கும் போது, மாமா நீங்கள் வேணா வந்து அவளையும் மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கலாம், ஆனால் என் புருஷனுக்கு அவளை பொண்டாட்டியை நான் ஏற்றுக்க மாட்டேன்,
உண்மையில சொல்லப்போனால் என் புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தமானவர், அதனால ஒழுங்கு மரியாதையாக அவளை இங்கேருந்து போக சொல்லுங்க, தாலியை கலட்டி வச்சுட்டு இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படிங்கப்போ உடனே கார்த்தி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, அதை சொல்கிற உரிமை உனக்கு என்னடி இருக்குது, ஒழுங்கு மரியாதையை நீ தாலியை கலட்டி வச்சுட்டு நீ இந்த ஊரை விட்டு நீ போயிரு அப்படிங்கும்போது, ஆமாம் என்னை கேட்கறதுக்கு நாதி இல்லாதனால தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இதை நான் இப்படியே விட போகிறது கிடையாது மாமா, நீங்களாவது நியாயமாக இருப்பீங்கன்னு பார்த்தாக்கி நீங்களும் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து விஜய் ஆவேசத்தோட ராமச்சந்திரன் கிட்ட சொல்லவும், அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க, என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பாவை எதிர்த்து நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கடைசியில் எல்லாரும் கூட்டணியாக ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்களா, அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒரே குடும்பத்தில் வந்து வாக்கப்படணும்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்து எல்லாம் சேர்ந்து பேசி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அப்போ கடைசியில் நான் தனியாகிட்டேன், அப்போ எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இதெல்லாம் வந்து எடுத்தும் கவுத்துன்னு பேசக்கூடாது, அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம பிருந்தா கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன், அவங்க அம்மாவை வரவழைச்சு நம்ம பேசலாம் அப்படிங்கும்போது, ஆமாம்மாம்மா அவங்கள வரவழைச்சு நீங்கள் என்ன பேச போகிறீங்க, நான் சொல்கிறது கேளுங்க, அவள் கழுத்தில் உள்ள தாலியை கழட்டி வச்சுட்டு அவளை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு வந்து விஜய் சொல்லவும், இங்கே பாரு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் வந்து விஜய்கிட்ட சொல்லும் போது, அப்போ விஜய் வந்து சொல்லுதாங்க, நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் எடுத்த முடிவுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், உடனடியாக அவளை இங்கேருந்து நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்னடி நீ பேசிகிட்டு இருக்கிற திரும்ப திரும்ப, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் ஏற்படுத்திக்கிட்டேன், என்ன இருந்தாலும் சரிதான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது அது செல்லாது, ஒழுங்கு மாதிரியே நீ தாலியை கழட்டி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க, இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராமச்சந்திரன் வந்து அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, பிருந்தாவை தன்னுடைய மருமகளாக தன் வீட்டில் சேர்த்துப்பாங்களா இல்லைன்னா வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.